ஹாய் கேஸ் உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸோட ரியாக்ஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். பாருங்கள் நீங்களும். ஃபைனலாக மென் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சேனல் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே. பாக்கெட்டுக்குள்ளே கை விட்றேன். பாக்கெட்டுக்குள்ளே கை விட்ட இப்படி கை வைக்கணுமா? இப்படி பார்க்குறேன். என்ன பண்ணுற? கரெக்டாக சொல்லு. என்ன என்ன பண்ணுற? கை கை அப்படி வச்சிருக்க. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணு மேன். ஏதோ ஒன்று செய்யடா. ஓகே, இதான் ஃபிக்ஸடா? ஓகே, இதான். நான் நின்ட்டேன் பார்த்தியா? என்னாலே பண்ண முடியுது. ஏதாவது சொல்லுடா. எதுக்கு சொல்ல இருக்க? எப்படி கையை வைக்கிறது? சொல்லு விஜய். நான் சொல்லல. என்னது? அடுத்த ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த விளையாட்டுல வந்து என்ன நடக்குதுன்னு 3 பேர் ஓடுறாங்க. என்ன ட்ரெண்டிங்க வயல எடுக்கிறேன்னு தெரியல. இந்த வீடியோலாம் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ல பஞ்சமே கிடையாது நம்மளுக்கு. அடுத்த வீடியோ ஜாதகம் பார்க்குறாங்க. அம்மா மகனும் போயிட்டு நடக்கிற விஷயத்த நீங்களே கேளுங்க. இந்த ஜாதகப்படி இந்த பையன் நேரம் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போயிருக்கணும். யார் இவனா? அன்னைக்கு ஜாதகத்தை நம்பாதன்னு சொன்னல, இப்ப நம்பலடா. இருந்தாலும் இவனை போய் அடுத்தது வந்து குடிமகன் அவரோட ரியாக்ஷன் வந்து இப்போ ஏஐடி அந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பாத்துருங்க. உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஃபுல் டே மப்புலயே சுத்த வேண்டி மாங்காய் மடச்சி. வந்துச்சு சொல்ல முடியலைங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு தத்துரமான ஒரு காட்சியை வந்து கொண்டு வர அளவுக்கு வந்து ஏஐ வந்து வளர்ந்து வந்துருச்சு சொல்ல வரணும். அடுத்தது வெளியில போறலான்னு பிளானு. அந்த பிளான்ல வந்து மக வந்து அம்மா கிட்ட கேக்குறாங்க. அதை பத்தி பாருங்க. நிம்மதியா சந்தோஷமா ஒரு இடத்துக்கு உங்க அப்பா போகணும்னு சொன்னாங்க. அம்மா அப்ப நீங்க வரலையா? போங்கம்மா, நீங்க வரவே நான் எங்கேயுமே வர மாட்டேன். அப்ப நீங்க வரலையா? அப்ப நீங்க வரலையா? மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன சமைக்கலான்னு கேட்குற வீடியோத்துல வந்து வீடியோ வந்து வந்திருக்கு. அது பார்க்கலாம். குட்டு, நைட்டுக்கு என்ன சாப்பிடுவேன்? நைட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடலான்னு இருக்கேன். பன்னீரியா? பன்னீர் கூட சப்பாத்தியா நானா? ரெண்டும் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து மாமியார் வீட்டில் வந்து மருமக போனோட ரியாக்ஷன் ஒன்று வந்திருக்கு. என்ன பண்றீங்க? நீ வெள்ளிக்கிழமல அதான் வீட கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, எங்க அம்மா வீடுங்க. யாராவது பாத்து பாருங்க. போங்க. ஐயோ ஐயோ, இதுமா பாத்தமா கழுவி வச்சிட்டேனே. ஐயோ அதுக்குன்னு போ. எந்த மாமியார் வீடு வீடுன்னு கூட தெரியாம இருப்ப. இது வந்து அடுத்த வீடியோ என்னன்னா அப்பாவும் அம்மாவும் மகள் இருக்காங்க. அம்மா சொல்லிக்கிற விஷயத்த வந்து மகள் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. பேபி, நம்ம வீட்லயே யார் கஞ்சி பிசினாரி? அம்மா குட்டி, டாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. டாடி தான் நமக்கு சம்பாதிச்சு. டாடி எப்படி சொல்றது? இருமலை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து பண்ணா இருக்கு. அடுத்தது எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்காங்க.
ரொமான்ஸ் சீன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு 80 கிட்ஸில் 90s கிட்ஸில் இவங்களுக்கு வந்து இது வீடியோ பிடிக்கும். நீ தூங்க கூடாது பைத்தியம், நான் தான் தூங்கணும். ரொம்ப தடவாத, சொட்ட தெரியுது பாரு. சொட்டையா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைலாம் இருந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ வந்து இப்போ வந்து பாருங்க. அம்மா கை விடுங்க, நான் பிக் பாய் ஆயிட்டேன், அப்பா கை பிடிச்சுக்கோங்க. ஐயோ உங்க அப்பாவுக்கு அதுக்கெல்லாம் எங்கடா டைம் இருக்கு, கைப்பிடி வா போலாம். அதெல்லாம் அந்த காலம் அப்பவே போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வருங்காலத்தில் வந்து இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம போடலாம். இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறதுக்காக தான் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இவ்வளோ ஃபன்னாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு தான் போகிறேன். யாரும் காப்பி ரைட் அடிச்சிடாதீங்க, அடிக்க முடியாத கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். அது என்னன்ற பார்த்துட்டு முடிஞ்சால் டெலிட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். கண்டிப்பாக வந்து ஜிஎம்எஸ் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வேணுமா அப்படின்ட்டு கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.